இந்த மாதிரி ஒரு டாஸ்மார்க்கில் ஒன்று நடந்தது குறித்து இன்றைக்கு ஐசிஐ பேங்க் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கார். எல்லோரும் போவாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி எவனாவது ஒருவன் எனக்கு எதுக்கு வம்பு என்று காட்டி கொடுத்து விட்டால் பிறகு சபரீசன் வரையிலும் மொத்த குடும்பமே உள்ளே தான் போயிருக்கும். கடைசி மந்திரி சபை 2026 திமுகவின் மந்திரி சபை புழல் சிறையில் தான் நடக்கும். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஊழல் செய்கிறான், சாட்சியை கலைப்பதுதான் பெரிய காரியம். இதை கேட்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் துப்பில்லை என்றால் அரசியல் சாசனத்தில் அது எழுதப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட்டு தான் நடக்குது. அரசியல் சாசனம் புனிதமானது என்று சொன்னால் அரசியல் சாசனம் என்ன குரானா என்று கேட்கிறேன் நான். சரி, அவங்க தான் அப்படின்னாலும் சட்டத்திட்டத்தையே மாத்திடுவாங்க. அதெல்லாம் திமுகவோட கூட்டணி அரசியல் சாசனம் மாற்றி எழுதப்பட வேண்டும். ஆனா இதுதான் அவங்க விரும்புறாங்க. கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் இல்லை, அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கும் எல்லாம் கட்சியை உதவினால் எல்லாருக்கும் பருக்கை போய் விடுகிறது. வேங்கை வேலில் நடக்கின்ற கொடுமைகளுக்கு தலையை திருப்பிக் கொள்கிறார் திருமாவளவன். இப்பொழுது கேள்வி ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா? போன தடவை கேள்வி மோடி வேண்டுமா வேண்டாம், ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்விக்கு ஏற்ப நீ கூட்டணியை முடிவு செய்ய வேண்டாமா என்று கேட்கிறேன். மத்திய காங்கிரஸ் அரசாங்கத்தை கவிழ்த்ததே ஆவணராஜாவும் கனிமொழியும் தானே. 1,70,000 கோடி இவர்கள் ஊழல் செய்திருக்கவில்லை என்றால் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு கிளீன் கவர்மெண்ட் எங்கே இருக்கிறது? இவர்கள் தான். இதை சொல்லித்தானே மோடி ஆட்சிக்கு வந்தார். பார்க்கிற போதெல்லாம் மோடி கும்பிட வேண்டும். அவர்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேரும் பிறந்திருக்காவிட்டால் நான் ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டேன், பிஜேபி ஆட்சிக்கே வந்திருக்காரு. உறுதியாக சிறைக்கு போகிறது கன்ஃபார்ம் சொல்லுவீங்க. ஸ்டாலின் கைதாவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பை அவர்கள். சார் வணக்கம் சார். இடி ரைடு முந்தானத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த திமுக தேர்தலுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டாங்களோ அதுக்கப்புறம் இடி நாங்கள் எங்கள் வேலையை காமிக்கிறோங்கிற மாதிரி தான் டக்குன்னு கையில் எடுத்தாங்க. உதயநிதி சம்மந்தப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் கை வச்சாங்க. இந்த டாஸ்மாக் முறைகளில் டாஸ்மாக் மேலாளர் ஒருத்தரை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வீட்டில் இந்த வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் ஜன்னலுக்கு வெளியில் எரிஞ்சதாகவும் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஐசிஐசி பேங்க் மேலாளர் ஒட்டுமொத்த பண பரிவர்த்தனையுமே அங்கே தான் நடந்திருக்குன்றாங்க. எங்கே என்னையா நடக்குதுங்க? இது தெரிஞ்சது தான். ஆனால் எந்த ஒரு மனிதன் குற்றவாளி என்று சிறைக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த மனிதனை ஒரு குற்றவாளியாக அவர் இருக்கின்ற காலமுறையிலும் இருக்க வைத்து விட்டு திரும்ப பெற்றுக்கொள்வது என்பது ஒரு முறை. நியாயமாக அத்தகைய மனிதர்களை காமராஜ் போன்றவர்களாக இருந்தால் கட்சியை விட்டு நீக்கி விடுவார். நம்மை மீறி ஒரு மனிதன் தவறு செய்கின்றவன் ஒரு கட்சிக்குள் நுழைந்து விட முடியும். அப்படி நுழைந்தால் காமராஜ் போன்றவர்கள் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி விடுவார். அது அல்லாமல் இவர் சிறையிலே இருந்த காலத்தில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு புதிய பட்டாபிஷேகம் செய்கிறார் மந்திரியாக. அப்படி 1.5 ஆண்டு காலம் இவர் சிறைக்கு போனாலும் குற்றவாளியாக இருந்தாலும் ஊர் பணத்தை கொள்ளையடித்தாலும் அவர் இஸ் எக்ஸலன்சி மினிஸ்டர் என்று சொல்லி உலகத்துக்கு காட்டியவர் அவர் நம்முடைய ஸ்டாலின். இது ஒரு குற்றமா? பாம்பு என்கின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்பது போல லஞ்சம் வாழ்க்கை முறையாகிவிட்ட திமுகவில் ஒரு மந்திரியாக இருப்பவன் லஞ்சம் வாங்கினான் என்பது ஒரு குற்றமாக கருதப்படுவதில்லை. ஆகவே ஒரு குற்றவாளியை மந்திரியாக ஆக்குகிறார். அவருக்கு பதவி பிரமாணம் செய்திருக்க சொல்லி RN ரவியை அழைத்த போது சிறைக்கு கைதிகளுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னது நியாயமான பேச்சு. ஆனால் இது என்னுடைய தனி உரிமை, தட் இஸ் மை ப்ரையாரிட்டி டு மேக் ஹிம் ஏ மினிஸ்டர், டு மேக் எனிபடி ஏ மினிஸ்டர் என்று சொல்லி இவர் அவரை மந்திரியாக ஆக்குகிறார். 1.5 ஆண்டுகள் மந்திரியாக இருந்துவிட்டு நம்முடைய அரசியல் சட்டம் தோற்று போனது. ஏனென்றால் ஒரு மந்திரி சிறையில் இருக்கின்ற போது அவனை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனம் எதுவும் சொல்லவில்லை, அது எதிர்பார்க்கவில்லை. நாட்டில் அயோக்கியன், கொலைகாரன், குற்றவாளி, லஞ்சம் வாங்குகிறவனெல்லாம் சிறைக்கு போய் மந்திரியாக பட்டாபிஷேகம் செய்யப்படுவான் என்பதை நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அதற்கு ஒன்றும் தெரியவில்லை. கோர்ட்டு நீ மந்திரியாக எப்படி ஒரு குற்றவாளி ஒரு மந்திரியாக எப்படி இருக்கலாம் என்று எதிர்த்து ஏன் சொல்லவில்லை, பேசாமல் பார்த்து கொண்டிருந்தது என்றால் அரசியல் சாசனத்தில் எதுவும் எழுதப்படவில்லை. எழுதப்படாத ஒன்றை பற்றி கோர்ட்டு பேச முடியாது. ஆகவே நம்முடைய அரசியல் சாசனம் முற்றாக தோற்றுவிட்டது.
அவர்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த அரசியல் சாசனத்தை தான் மாற்ற நினைக்கிறாங்க. திருமாவளவன் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்களே நாங்கள் விட மாட்டோங்கிறாங்க. இனிமேல் அரசியல் சாசனத்தில் வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். அதாவது குற்றவாளிகள் எல்லாம், லஞ்சம் வாங்குகிறவர்கள் எல்லாம் மந்திரிகளாக சிறையிலேயே இருந்து கொண்டு ஆட்சி செய்ய முடியும். அதனால தான் நான் சொன்னேன், கடைசி மந்திரி சபை ஸ்டாலின் தலைமையிலே புழல் சிறையிலே நடந்தால் சட்டம் அதை மாற்ற முடியாது. சட்டம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தில் அது இல்லை. அது என்ன எதிர்பார்த்தார்கள் சட்டம் எழுதியவர்கள் என்றால் யோக்கியர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள், இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆகவே யோக்கியன் அல்லாதவனெல்லாம் மந்திரியாக சிறையில் இருப்பான் என்பதை எதிர்பார்க்க நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு தெரியவில்லை. இது ஒரு புதிய நடைமுறை. ஒரு குற்றவாளியாக இருக்கின்றவன், லஞ்சம் வாங்கியவன், சிறையில் கைதியாக இருக்கின்றவன் புதிதாக மந்திரியாக நியமனம் செய்யப்படுவது என்பது நம்முடைய அரசியல் சாசனம் அறியாதது, கோர்ட் அறியாது. ஆகவே கோர்ட் வேடிக்கை பார்த்தது. செந்தில் பாலாஜி மந்திரியாக வைத்த நம்முடைய அரசியல் சாசனம் பேசாமல் இருந்தது. கோர்ட் நீ சிறையிலேயே ஒருவரை மந்திரியாக பட்டாபிஷேகம் செய்தார் நம்முடைய ஸ்டாலின். ஆகவே அரசியல் சாசனத்துக்கு மாறானவர்கள் இவர்களை போன்ற ஒரு அயோக்கியர்களை அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. அதனாலே தான் தினமணியிலே நான் ஒரு கட்டை எழுதினேன், அரசியல் சாசனம் தோற்றுவிட்டது. ஒன்று ஆர்.என். ரவியை பாருங்கள். ஒரு சட்டமன்றத்தில் திருடர்களே சட்ட மந்திரிகளாக இருக்கட்டும், மந்திரி சபை அமைக்கட்டும், அவர்கள் ஒரு சட்டம் நிறைவேற்றிவிட்டால் நம்முடைய ஜனநாயகம் அதை சட்டமாக ஏற்றுக்கொண்டு விடும். கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம். கையெழுத்து போட மறுத்தார். சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்து நான் கையெழுத்து போடுகிறேன் போ என்று இந்த சட்டப்படி எல்லா சட்டங்களும் செல்லும் என்று சொல்லிவிட்ட பிறகு ஸ்டாலினும் தோற்கடித்தார். என்ன காரணம் என்றால் இவர்களைப் போல அயோக்கியத்தனமான கடமை தவறிய மனிதர்களெல்லாம் பெரும் பதவிகளில் இருப்பதை அனுமதிக்கின்ற காலம் வரும் என்பதை அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அரசியல் சாசனம் இப்பொழுது மாற்றப்பட வேண்டும். எதற்காக ஸ்டாலின் குதிக்கிறார்? ஜனாதிபதி போய் ஒரு 14 கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருப்பது ரொம்ப மோசமானது, நாம் எல்லா எதிர்க்கட்சி முதலமைச்சர்களும் எதிர்க்க வேண்டும் என்று எதற்கு பரிந்துரைக்கிறார்? மறுபடியும் கோர்ட்டு பின்வாங்கி விடுமா என்று பயப்படுகிறார். ஜனாதிபதியே நேரடியாக அஞ்சாமல் கேள்வி கேட்பார். ஜனாதிபதி அவ்வளவு உயரத்தில் இருக்கின்றவர். அவருக்கு கால வரையறை செய்து தீர்ப்பு சொன்னபோது இது செல்லுமா செல்லாதா என்கின்ற கேள்வி எழுந்தது. அரசியல் சாசனமே மேலானது என்று சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கிறார். அரசியல் சாசனம் அதுவாக குர்ஆன் அல்லாவிடமிருந்து பிறந்தது போல் அரசியல் சாசனம் பிறந்ததா? மனிதர்களால் உருவாக்கப்படுவது தானே. நம்முடைய ஸ்டாலினை போல மோசமான முதலமைச்சர்கள் தானே அரசியல் சாசனத்தையும் சட்டங்களையும் பாராளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் உருவாக்குகிறார்கள். அதுவே நீ என்ன தரத்திற்கு இருக்கிறாயோ அந்த தரத்திற்கு தான் சட்டங்கள் இருக்கும். மக்கள் எந்த தரத்துக்கு, உன்னை பார்த்து மக்கள் தரம் மாறுவார்கள், மக்களை பார்த்து நீ தரம் மாறுவாய். இப்படித்தான் மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள். சரி, இந்த மாதிரி ஒரு டாஸ்மார்க்கில் ஒன்று நடந்தது குறித்து இன்றைக்கு ஐசிஐ பேங்க் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கார். இவ்வளவு பெருந்தொகை ரொக்கமாக உள்ளே வந்து கைமாறுகின்ற போது எப்படி வந்தது என்ற கேள்வியெல்லாம் விடும். ஒரு வங்கி அதிகாரியை தன்னை கட்டி கொண்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரியை தன்னை கட்டி கொண்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஐஏஎஸ் அதிகாரி இப்பொழுது குடைச்சலுக்குள்ளாகி இருக்கிறார். எவனாவது ஒருவன் நமக்கு எதுக்கு இந்த கன்றாவியெல்லாம் என்று சொல்லிவிட்டு காட்டி கொடுத்து விட்டு போய்விட்டால் பிறகு உதயநிதியும் உள்ளே போவார். அப்பொழுதும் ஒரு முதலமைச்சராக இருப்பார். சபரீசனும் உள்ளே போவார். எல்லாரும் போவார்கள். சபரீசன் அப்ஸ்காண்ட் மாதிரி ஃபாரின்லாம் இருக்காரு. ஆமாம் போவார்கள். பிறகு ஆனால் அரசாங்கம் நினைத்தால் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு இவர் உக்ரைனில் போய் விழுந்து கொண்டாலும் கொண்டு வந்து விடுவார்கள். அதெல்லாம் தப்பிக்க முடியாது. என்ன எல்லாருமாக கூட்டி சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிற காரணத்தினால் பாருங்கள், ஒரு பிராமணன் திராவிடன் என்பது அசுரத்தனமான ஆட்சி என்று PS ராமன் VP ராமனுடைய பேரன். அவர் தான் வக்கீலாக இருக்கிறார் அரசாங்கத்துக்கு. பிராமணன் எதற்காக அசுரர்களுக்கு? பழைய காலத்தில் பிராமணர்கள் அசுரர்களுக்கும் தேவகுருவாக இருப்பார்கள், தேவர்களுக்கும் தேவகுருவாக இருப்பார்கள். ஏதோ நம்ம எதுக்கு அசுரனுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, நமக்குடைய போஸ்ட் கலெக்டர் என்று சொல்லி வசதிகள் அரசாங்கத்தை நமக்கு அடிமையாக தானே அவன் இருக்க போகிறான். அதனாலே இவர் போய் கோர்ட்டில் பேசுகிறார். டாஸ்மார்க் அலுவலகத்திற்குள் அமலாக்கத்துறை சோதனையிட்ட காரணத்தினால், டாஸ்மார்க் அலுவலகம் என்பது தமிழக அரசின் அலுவலகம், அதற்குள் நுழைவதற்கு இவருக்கு உரிமை இல்லை. ஆகவே தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சி உரிமை பறிபோய்விட்டது என்று பேசுகிறார். எங்கேயாவது எந்த மடையனால் பேசுவான் அப்படி? ஒரு பிராமணன் இதை பேசலாமா? வழி வழியாக 3வது தலைமுறை பெரிய வக்கீல்களாக இருக்கின்ற மாநில சுயாட்சி, அவன் திருட்டு பெயர் கொண்டு போய் அரசு அலுவலகத்தில் புதைத்து வைத்திருக்கிறான் என்றால் எடுப்பதற்கு அங்கே தானே செல்ல வேண்டும்.
பனந்தூருக்கு கீழே புதைத்து வைத்திருந்தால் பனந்தூரை தோண்ட வேண்டும். தலைமை அலுவலகத்தில் ஒழித்து வைத்திருந்தால் அங்கே தான் போய் தேட வேண்டும். அதுதான் அவங்களுக்கு சேஃபான இடமோ? அதுதான் சேஃபான இடம். அதனால தான் அங்கே ஒழித்தார்கள். அதை கண்டறிந்து அவன் சோதனையிட போனால் இதில் மாநில உரிமை பறிபோய்விட்டது, அரசாங்கத்தின் உரிமையை பறித்து விட்டார்கள் என்று பேசுவதற்கு ஒரு வக்கீல் போகிறார் என்றால் அவர் ஒரு பிராமணன். என்ன, ஒரு பிராமணன் அசுரர்களுக்கு குருவாக இருப்பது போல இந்த அயோக்கியத்தனமான அரசாங்கத்துக்கு அவர் அரசாங்க வக்கீலாக இருக்கிறார். இதையெல்லாம் விட்டு வேதம் படிக்கிற நாக்கால் எதற்கு இந்த சனியனையெல்லாம் பேசுகிறாய்? போக வேண்டியதானே. இதை விட்டு வேலையை கிடைக்காதா உங்களுடைய அறிவுக்கு? இந்த அரசாங்கத்துக்கு தான் வக்கீலாக இருக்க வேண்டுமா என்று கேட்கிறேன் நான். கேவலமாக இருக்கிறது. ஆகவே அதை கோர்ட் ஒப்புக்கொள்ளவில்லை. அது வேறு. இப்பொழுது ஐசிஐ பேங்க் அதிகாரி எல்லாரும் போவான். அந்த ஐஏஎஸ் அதிகாரி எவனாவது ஒருவன் எனக்கு எதுக்கு வம்பு என்று காட்டி கொடுத்து விட்டால் பிறகு சபரீசன் வரையிலும் மொத்த குடும்பமே உள்ளே தான் போயிருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், கடைசி மந்திரி சபை 2026 ஜனவரி பிப்ரவரியில் கடைசி மந்திரி சபை, திமுகவின் மந்திரி சபை புழல் சிறையில் தான் நடக்கும் என்று சட்டம் ஏற்றுக்கொள்ளும். ஒரு மந்திரியாக ஒருவன் சிறையில் இருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற போது மந்திரியாக இருந்து கொண்டு நடத்துவார்கள். அதையும் சட்டம் ஏற்றுக்கொள்ளுங்கிறீங்க? அதையும் சட்டம் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய சட்டத்தில் மந்திரியாக இருப்பவன் சிறையிலிருந்து நடத்த வேண்டுமா, தலைமை அலுவலகத்திலிருந்து நடத்த வேண்டுமா என்பதை குறிப்பிடவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்று அரசியல் சாசனம் எழுதியவர்களுக்கு தெரியும். அம்பேத்கர் எதிர்பார்க்கவில்லை, நேரு எதிர்பார்க்கவில்லை, பட்டேல் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் தோற்கடித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று தான் எதிர்பார்த்தார்களே தவிர இவர்களே ஆட்சியில் இருந்து கொண்டு இவ்வளவு செய்துவிட்டு 1.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டு சிறையில் இருந்து விட்டு வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி மந்திரியாக முடிகிறது. மறுபடியும் இவ்வளவு ஊழல் செய்ய முடியாது. 1000 கோடி காரணம் ஊழல். சரி, அவங்க தான் அப்படின்னாலும் சட்டத்திட்டத்தையே மாத்திடுவாங்க. அதெல்லாம் திமுகவோட கூட்டணி. இனிமேல் அரசியல் சாசனம் மாற்றி எழுதப்பட வேண்டும். ஒரு மனிதன் மந்திரியாக இருப்பவன் சிறைக்கு போய்விட்டால் மந்திரி பதவியை இழப்பான் என்று இனிமேல் தான் மாற்றி எழுத வேண்டும். ஆனா இதுதான் அவங்க விரும்புறாங்க. யாரு? கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன். இல்லை, அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கும் எல்லாம் எச்சிக்கையை உதறினால் எல்லாருக்கும் பருக்கை போய் விழுகிறது. கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் இருக்கீங்களா? மனச்சாட்சி, பெரிய மனச்சாட்சி இருந்தால் திமுகவோடு தான் இருப்பார்களா? மனச்சாட்சி இருந்தால் திமுகவோடு தான் இருப்பார்களா? வேங்கை வயலில் நடந்த கொடுமையை இந்த அரசாங்கம் தட்டி கேட்க மறுக்கிறது. ஆம் என்று ஒப்புக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னுடைய சுயஜாதிக்காரன், என்னுடைய மக்கள் அசிங்கப்பட்டு போயிருக்கிறார்கள். குடிநீரில் அம்பேத்கர் காலத்தில் கூட குளத்தில் தண்ணீர் எடுக்காதே என்று தான் சொன்னானே தவிர குடிநீரில் மலம் கலக்கவில்லை. இல்லை, 2000 ஆண்டு கொடுமைகளிலேயே உச்சகட்ட கொடுமை ஸ்டாலின் காலத்திலே நடந்திருக்கிறது. அதை கேட்பதற்கு ஒரு தனி கட்சி இருக்கிறது. அந்த கட்சி கேட்கவில்லை, கூட்டணி தான் பெரிதென்று நினைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கேவலமாக அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். இல்லை, கூட்டணிக்கு போறாரு, ஓகே, அது தனிப்பட்ட விஷயம், ஏதோ ஒன்று லாபி இருக்கு. ஆனா அவர் பேசுறது என்ன பேசுறாருன்னா, அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க, அதனாலதான் நாங்க திமுக போட்ட கூட்டணி இந்தியா கூட்டணியில இருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்க அரசியல் சட்டமே புது விஷயத்தை நம்ம பார்க்க போகுதுங்கிறீங்க. புழல் சிறையில தான் தோற்று விட்டது என்று சொல்கிறேன். திருமாவளவன் இந்த கோணத்திலிருந்து சிந்தித்திருக்க வேண்டாம். தினமணியில் 10 நாட்களுக்கு முன்பு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த கோணத்திலிருந்து பார்க்கட்டும். அரசியல் சாசனம் தோற்று விட்டது. கிரிமினல்களாக இருப்பவர்களெல்லாம் மந்திரிகளாக சிறைச்சாலைகளில் நியமிக்கப்படுகிறார்கள். சிறையை விட்டு வந்த பிறகு மறுபடியும் மந்திரி ஆகிறார்கள். மறுபடியும் 1000 கோடிக்கு ஊழல் செய்கிறார்கள். மறுபடியும் அவர்கள் பதவியிலிருந்து விலகும்படி நிர்பந்திக்கப்பட்டார்களே தவிர சட்டம் இவரை மந்திரியாக இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு தகுதியில்லை. இல்லாவிட்டால் உன்னை சிறையில் வைத்து விடுவேன், நீ சாட்சிகளை கலைத்து விடுவாய் என்று சொல்லித்தான் மந்திரி பதவியை உதர வைத்ததே தவிர கிரிமினலாக இருக்கின்றவன் மந்திரியாக இருக்கக்கூடாது என்று அரசியல் சாசனத்தில் இல்லை. அதனாலே சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசனத்தில் இல்லாதது நீ மந்திரியாக இருக்க முடியாது, வெளியே வா என்று சொல்லவில்லை. நீ சாட்சிகளை கலைத்து விடுவாய், உன்னிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அந்த அதிகாரத்தை நீ கீழே போடாவிட்டால், கையில் வைத்திருக்கிற கம்பை கீழே போடாவிட்டால் நான் உன்னை மீண்டும் சிறையிலே வைப்பேன் என்று சொன்ன பிறகு அந்த வசதி குறைவு கருதி இந்த மந்திரி பதவியை அவர் விட்டாரே தவிர சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய வேண்டிய இவ்வளோ அயோக்கியத்தனம் செய்துவிட்டு நீ என்ன மீண்டும் மந்திரியாக ஆகிறாய், மறுபடியும் உள்ளே போய் என்று சொல்லவில்லை. நீ ஏற்கனவே இருக்கின்ற வழக்கில் சாட்சியை கலைத்து விடுவாய். ஏனென்றால் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஊழல் செய்கிறான். சாட்சியை கலைப்பதுதான் பெரிய காரியம். இதை கேட்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் துப்பில்லை என்றால் அரசியல் சாசனத்தில் அது எழுதப்படவில்லை. எழுதப்படாத எதையும் சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாது.
பன்றியை பசு என்று அரசியல் சாசனம் குறிப்பிட்டால் அதற்குத்தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர பன்றி வேறு பசு வேறு என்றெல்லாம் சொல்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இல்லை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஜனாதிபதியை கால வரையறைப்படுத்தி 2 மாதம் 3 மாதத்திற்குள் கையெழுத்திட்டாக வேண்டும் என்று கோர்ட்டில் சொல்வதற்கு 14 கேள்விகள் கேட்டது கரெக்டு. இவர் ஏதோ அருந்த பன்றி மாதிரி கத்தி கொண்டே இருக்கட்டும், அது வேறு விஷயம். இந்த அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டு தான் அரசியல் சாசனம் புனிதமானது என்று சொன்னால் அரசியல் சாசனம் என்ன குரானா என்று கேட்கிறேன் நான். தானாக வந்ததா அல்லாவிடமிருந்து? மனிதர்களால் செய்தார்கள் அரசியல் சாசனத்தை. அப்புறம் என்ன, இட் இஸ் சுப்ரீம், இட் இஸ் ஹோலினஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். இன்னும் நம்ம மனிதர்கள் தானே செய்தார்கள். ஸ்டாலின் மாதிரி மனிதர்கள் இன்றைக்கு சட்டம் செய்ய முடியாது சட்டமன்றத்தில். நம்முடைய சட்டத்தை உயர்த்துகின்றவர் ஸ்டாலின் போல செந்தில் பாலாஜி போன்ற மனிதர்கள் தான் சட்டம் இயற்றுகிறார்கள் என்று சொன்னால் சட்டத்தின் தரம் எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் இது மாதிரி ஒரு பாடி, நல்லதோ கெட்டதோ. சுப்ரீம் கோர்ட் கேன் இன்டர்பிரட் எனி லா, பட் இட் கேனாட் மேக் லா. அது பார்லிமெண்ட் தான் செய்ய வேண்டும். அதுதான் ஜனாதிபதி கேட்டிருக்கிறார். ஸ்டாலின் ஏன் அலறுகிறார் என்றால், எங்கே சுப்ரீம் கோர்ட் பயந்து பின்வாங்கி மறுபடியும் கவர்னருக்கு அதிகாரம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார். எல்லாரையும் கூட்டணிக்கு அழைக்கிறார், வாருங்கள் சேர்ந்து கூவுவோம் என்று. இன்னைக்கு போல அயோக்கியர்கள் இருக்கின்றவர் ஒருத்தர் கடைசிக்கு போகல. யாரு? இல்லை, எல்லாரும் பிற மாநில முதல்வர்களை கூப்பிட வேண்டியது இந்த மாதிரியான இது விஷயத்துக்கெல்லாம் வந்து அவனுக்கெல்லாம் இவருக்கு உள்ள நெருக்கடி இல்லை. இவர்கள் பண்ணி வைத்திருக்கிற வேலைக்கு மீதி காலம் முழுவதும் டில்லி திகார் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் தான். கனிமொழி இருந்துவிட்டு வந்து விட்டார், ஆவண ராஜா இருந்துவிட்டு வந்து விட்டார், சிதம்பரம் இருந்துவிட்டு வந்து விட்டார். 3 தமிழர்கள், யாதும் ஊரே யாவரும் கேடு என்று எழுதிய பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் 3 பேர் டெல்லி சிறைச்சாலையில் இருந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். 3 பேர் செய்த குற்றங்களும் இன்னும் வழக்கில் இருக்கின்றன. இதுதான் தமிழனுடைய. தமிழன் போய் மைய அரசில் பங்கேற்க மாட்டானா திராவிட இயக்கத்தவன் என்கின்ற காலம் போய் ஏற்றவனெல்லாம் டெல்லி திகார் சிறைச்சாலைக்கு போய் மத்திய காங்கிரஸ் அரசாங்கத்தை கவிழ்த்ததே ஆவண ராஜாவும் கனிமொழியும் தானே. 1,70,000 கோடி இவர்கள் ஊழல் செய்திருக்கவில்லை என்றால் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு கிளீன் கவர்மெண்ட் எங்கே இருக்கிறது? கெடுத்தது இவர்கள் தான். அதான் இதை சொல்லித்தானே மோடி ஆட்சிக்கு வந்தார். ஒரு ஆவண ராஜா பிறந்திருக்கவில்லை என்றால், அவர் எம்பியாக ஆகியிருக்கவில்லை என்றால், மந்திரியாக ஆகியிருக்கவில்லை என்றால் மோடி ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டார். மாதவி பாடிய காணல் நெறி சேரன் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய செங்கோலை வளைத்தது என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக சிலப்பதிகாரம் சொல்லும். அதாவது மாதவி காணல் வரி பாடினார், ஊடினார், கோவலன் பிரிந்து சென்றார். அதனாலே கண்ணையை கூட்டிக் கொண்டு மதுரைக்கு போனான். அங்கே கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவன் தூக்கிலே போடப்பட்டான், இது வெட்டப்பட்டான். அதற்கு பிறகு கண்ணையை மதுரையை எரித்தான். அதெல்லாம் நான் இருக்கட்டும். பிறகு இவள் மதுரையை எரித்து தெய்வமான காரணத்தினால் சேரன் செங்குட்டுவன் வடநாட்டின் மீது படையெடுத்தான். படையெடுத்து இந்த 2 சகோதரர்கள் வடநாட்டில் அவர்கள் 2 பேரின் மீது படையெடுத்து கண்ணைக்கு இமயமலையில் கல்லெடுத்து சிலை செய்வதற்கு இதை இவர்கள் தலையிலே ஏற்றி கொண்டு வர வைத்தார். அப்படியானால் இந்த மாதவி பாடிய காணல் வரி அவர்களுடைய தலையை நெறித்தது. ஏனென்றால் கல்லினுடைய பாரம் தாங்காமல் அவர்களுடைய தலை நெறிந்தது என்று சொன்னால் இதற்கு எது தொடர்ச்சி என்று பிடித்து கொண்டு வந்தபோது கண்ணகி காணல் வரி பாடியிருக்கவில்லை என்றால் கோவலன் வந்திருக்க மாட்டான், கோவலன் வீட்டுக்கு வந்திருக்கவில்லை என்றால் மதுரைக்கு போயிருக்க மாட்டான், அவன் மதுரைக்கு போயிருக்காவிட்டால் கண்ணகி தொடர்ந்திருக்க மாட்டான், அங்கே அவன் கொலை செய்யப்படாவிட்டால் கண்ணகி மதுரையை எரித்திருக்க மாட்டாள், கண்ணகி மதுரையை எரித்திருக்கவில்லை என்றால் அவள் தெய்வமாய் இருக்க மாட்டாள். அவள் தெய்வமாய் இருக்கவில்லை என்று சொன்னால் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து போய் கல்லை இவளுக்கு சிலை செய்வதற்கு கல்லை கனக விஜயனின் தலையிலே ஏற்றி வந்திருக்க மாட்டான். ஆகவே இந்த மாதவி பாடிய காணல் வரி அல்லவா அந்த கனக விஜயனின் தலையை நெரித்தது என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு கூறு உண்டு. எவ்வளவு அழகான கூறு பாருங்கள். அது மாதிரி இந்த ஆவண்ணா ராஜா என்கின்ற மனிதன் தாழ்த்தப்பட்டவர்களின் பிரதிநிதி. அம்பேத்கருடைய கோட்டாவின் மூலம் இவர்களெல்லாம் மந்திரிகளாக ஆகி வெரி கிளீன் கவர்மெண்ட் மன்மோகன் சிங்குடைய கவர்மெண்ட் கவிழ்வதற்கும் அரசாங்கம் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராமலே போவதற்கும் வழிவகுத்தது எது என்றால் 1,70,000 கோடி. இதுதான் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு காரணம். மோடி யாருக்கு? இஸ் இண்டக்டட் டு ராஜா. ஆவண்ணா ராஜா கனிமொழி. பார்க்கிற போதெல்லாம் மோடி கும்பிட வேண்டும் அவர்கள் 2 பேரையும். நீங்கள் 2 பேரும் பிறந்திருக்காவிட்டால் நான் ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டேன், பிஜேபி ஆட்சிக்கே வந்திருக்காது, ஆகவே நீங்கள் வணக்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லி இவர்களை கையெடுத்து கும்பிட வேண்டும். அவ்வளவு நன்றி கடன் பட்டவர் நம்முடைய மோடி. இவர்கள் எங்கே செய்யவில்லை. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றால் வடக்கில் போய் ஆட்சியில் பங்கேற்கின்ற காலத்தில் வடக்கை கவிழ்த்து விட்டான்.
தெற்கே ஆண்டான் தெற்கை கவிழ்த்தான், வடக்கே ஆண்டான் வடக்கை கவிழ்த்தான். காங்கிரஸ் அதோடு கதை முடிந்தது. இன்னும் திரும்ப ஆட்சிக்கே வர முடியவில்லை. ஆனால் அவன் தப்பு செய்து ஆட்சி கவிழ்ந்தால் பரவாயில்லை, இவர்கள் செய்த தப்புக்கு அவன் ஆட்சி கவிழ்ந்தது. ஆகவே இவர்கள் சட்டம் அறியாத குற்றவாளிகள் இவர்கள். இப்பொழுது பயப்படுகிறார்கள், ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்று. கோர்ட் என்ன செய்து விட முடியும்? 3 மாத வரையறைக்குள் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவெல்லாம் விட முடியாது. மறுபடியும் பாராளுமன்றத்தில் சட்டம் செய்ய வேண்டும். அது யோசனை சொல்லட்டும். நாங்கள் சொன்னோம், ஆனாலும் கூட பாராளுமன்றம் தான் சட்டத்திற்குரிய சட்டம் செய்வதற்குரிய அமைப்பு. ஆகவே நீங்கள் போய் ஜனாதிபதிக்கு கால வரையறை செய்யாவிட்டால் இந்த தமிழ்நாடு அரசு மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு வந்த 5 ஆண்டுகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் நீடித்து விடுவார்கள். ஆனால் அந்த அசம்பிளி செயலற்று போய்விடும், சட்டமன்றம். ஆகவே இந்த கால வரையறை சட்டம் இன்றியமையாது என்று சுப்ரீம் கோர்ட் யோசனை சொன்ன பிறகும் இப்பொழுது அவர்களாகவே உத்தரவெல்லாம் போட்டு சட்டமாகிவிட்டது. ஆனால் பாராளுமன்றத்தில் தான் மறுபடியும் இது சட்டமாக வேண்டும். என்னதான் எந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்னாலும், கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் என்று சொன்னாலும், கான்ஸ்டிடியூஷன் அதுவாக பிறந்த குரான் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் மனிதர்களால் செய்யப்படுவது. ஆகவே அல்லாஹ் குரானை சொன்னது போல நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை யாரும் சொல்ல மாட்டார்கள். நபிகளின் வாயிலாக இவர்கள் தான் செய்ய வேண்டும். அப்போ உறுதியாக சிறைக்கு போகிறது கன்ஃபார்ம் சொல்கிறீங்க? கடைசி மந்திரி சபை ஸ்டாலின் மந்திரி சபை, ஸ்டாலினும் கைதாவார். பிறகு அவர்கள் கைதான பிறகும் சட்டமன்ற புழல் சிறையில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்துவார்கள். நம்முடைய சட்டம் மந்திரியாக இருப்பவர்களோ நாடாளுகிறவர்களோ சிறையில் இருந்து கொண்டு ஆளக்கூடாது என்று சட்டம் இல்லை. ஏனென்றால் செந்தில் பாலாஜி நாடாளுகின்றவராக சில புழல் சிறையில் இருந்தாரே, அதை சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு நீ மந்திரி பதவியில் உதவி என்று சொல்ல முடியவில்லையே. ஆகவே சொல்கிறேன், கடைசி மந்திரி சபை ஸ்டாலினுடைய மந்திரி சபை அங்கே நடக்கும். தலைமைச் செயலகமும் புழல் சிறைக்கு மாறும். எல்லா அதிகாரியும் அங்கே போய் தான் ஆக வேண்டும். எல்லாம் கூட்டு களவாணிகள் தானே. அப்போ அடுத்த ரவுண்டு திமுக தான் ஆட்சிக்கு வரும். இல்லை இல்லை, கடைசி மந்திரி சபை சொல்வதனால் நோ மோர் திமுக மந்திரி சபை. கடைசி மந்திரி சபை சிறையில் இருந்து நடத்திவிட்டு அதையும் சட்டமாக ஆக்கிவிட்டு போவார்கள். அரசியல் சாசனம் அதை ஏற்றுக்கொள்ளும். திருடரெல்லாம் மந்திரியாவான் என்பது நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு தெரியாது. அதற்கு பிறகு வருகிற மந்திரி சபைகள் பாராளுமன்றங்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனால் மந்திரியாக இருக்கிறவன் பதவி இழப்பான் என்று புதிதாக சட்டம் செய்தார். அப்பவும் இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்களா விசிக, அந்த கம்யூனிஸ்ட், அப்பவும் இவங்க நிலைப்பாடு என்ன? இவர்கள்லாம் ஒரு கூட்டமா? இந்த இவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு அரசுக்கு ஆமாம் என்று ஜால்ரா போட்டுக்கொண்டு வேங்கை வேலில் நடக்கின்ற கொடுமைகளுக்கு தலையை திருப்பிக் கொள்கிறார் திருமாவளவன். சாம்சங்கில் நடக்கிற கொடுமைகளுக்கு தலையை திருப்பிக் கொள்கிறது சிபிஎம். அப்புறம் எதற்காக நீங்கள் கட்சி வைத்தீர்களோ, கொடிகளை பறக்க விட்டீர்களோ, அதற்கு கேடு வருகின்ற போது கூட நீங்கள் கூட்டணி காரணமாக கேட்க மாட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கொள்கைகள் பெரிதல்ல. 2 பேர் ஒரு ஆள் எம்பியாக ஆகுதுதான் பெரியது. அப்போ பேசாமையாவது இருக்க வேண்டியதுதானே? மைக்கு கிடைச்சா வாயை திறந்து நாங்கள் கொள்கைக்காண்டி இந்த கூட்டணியில் இருக்கோம், கொள்கைக்காண்டி எல்லா தவறுகளையும் மூடி மறைப்பதற்கு மோடி ஒழிப்பு ஒன்றே பிரதானமானதா என்று கேட்கிறேன். அதைத்தான் சொல்லி ஒரு அடிக்கடி இந்த நாட்டில் மக்களுக்கு அவ்வளவுதான் அறிவு என்று நான் சொல்லுகிறேன். பாராளுமன்ற தேர்தலிலே மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது கேள்வி. அப்பொழுது மோடி வேண்டாம் என்பதற்கு நாங்கள் ஒன்று கொடுக்கிறோம் என்பதிலே பொருள் இருக்கிறது. இப்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி வேண்டுமா என்கின்ற தேர்தலிலே மோடி இங்கே காட்சிக்கே வராத போது மோடி ஒரு சின்ன கட்சியாக எடப்பாடிக்கு பின்னால் குஞ்சமாக தொங்குவதோ அல்லது தொங்காத நிலை ஏற்படுகிறதோ தெரியாது, சொல்ல முடியாது. விஜய் மறுபடியும் கடைசியாக சேர்ந்து விட்டால் அமித்ஷாவை கழட்டி விட்டு போகிறார் எடப்பாடி. அதனால் இந்த நிலையிலும் இவர்கள் இப்பொழுது கேள்வி ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பது. போன தடவை கேள்வி மோடி வேண்டுமா வேண்டாம், ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்விக்கு ஏற்ப நீ கூட்டணியை முடிவு செய்ய வேண்டாமா என்று கேட்கிறேன். இன்னும் அங்கே இருந்தால் கட்சிக்கு பணம் கொடுக்குறான், தலைவனுக்கு பணம் கொடுக்குறான், வேட்பாளருக்கு பணம் கொடுக்குறான், எல்லாருக்கும் பணம் இப்படியே கொடுத்து வைத்து ஏமாளி மக்கள் தான். ஏமாளி மக்கள் தான். ஏமாளி மக்கள் ஆகட்டால் தூத்துக்குடியில் 13 பேர் செத்தார்களே, இவர்கள் மீது கொலை வழக்கு போடு 17 போலீஸ் அதிகாரிகளின் மீது என்று நீதிபதி சொன்னாரே, அதற்கு பிறகு போட்டாரா ஸ்டாலின்? அதற்கு பிறகு கனிமொழி 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த மக்களுக்கு உணர்ச்சி இருந்தால் தூத்துக்குடி மக்கள் செருப்பால் அடித்திருப்பார்கள். ஓட்டு பெட்டியிலே ஓட்டை போட மாட்டார்கள், செருப்பை போடுவார்கள். நீ எல்லாம் தேர்தலில் நிற்கலாமா என்று கேட்பார்கள். ஆனால் அந்த பெண்மணி 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் செத்தார் என்றால் அப்பாவி மக்கள் 13 பேர் செத்ததற்கும் 17 அயோக்கியத்தனமான போலீஸ் அதிகாரிகள் கொலைகாரர்களாக மாறி சுட்டதற்கும்
அந்த கட்சி நடவடிக்கை எடுக்காத திமுகவுக்கு எம்பி பதவிக்கு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வாய்ப்பளிக்கிறார்கள். மக்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஃபிக்கிள் மைண்டட் பீப்புள் என்று நான் சொல்லுகிறேன். மக்களை வழிநடத்துவதற்கு ஆற்றலான தலைவர்கள் இல்லாத காலத்திலே மக்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இருளுக்கு பின்பு ஒளிக்கீற்று வருவது போல எங்கேயாவது ஒரு நல்ல தகுதிமிக்க தலைவனை கடவுள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு. பிறகு இந்த சனியன்கள் பூராவும் தொழிய வேண்டும். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கிய இந்த சனியன்கள், இது திராவிட இயக்கம், இது ஒழிஞ்சு எவனாவது ஒரு யோக்கியன், ஒரு நல்லவன், நாட்டுப்பற்றுடையவன் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்போ திமுக ஒழியணுங்கிறோம் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக விட ஓட்டிட்டு இருக்க கட்சின்னு சேத்தால தானே இப்போ ஒழியணும். அதெல்லாம் விட மாட்டேன்னு ஒழிய விட மாட்டேங்கிறானே, அவனுக்கு வெக்கமே இல்லையே, அவனுக்கு வெக்கமே இல்லையே. சரி, மோடி தேர்தல் நடந்தாலும் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று ஆகவே தான் நாங்கள் சேர்ந்தோம்ன்றான். ஆனால் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா? இந்த காலத்தில் மோடிக்கு என்ன வேலை இருக்குது? இங்கே மோடி வரப்படுவதில்லை, இங்கே அந்த கட்சி வலுவாகவும் இல்லை. அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கிறது? ஏன் சொல்லுதாரு அதை? எதுக்கு அப்படி சொல்லுதாருன்னு கேட்க. யாரு? நீங்க சொன்னீங்க மோடி வேண்டாம்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனு, இப்போ ஸ்டாலினுக்கு வேணுமா வேண்டாமா என்பது கேள்வி. இப்போ என்ன நீ தொங்குறே அவனை போய்? அவ்வளவு அறிவு, அவ்வளவு அறிவு, பேரறிவு. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேரறிவாளர்கள், பேரறிவாளர்கள், பேரறிவாளர்கள். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.